ஏய் பணியாரா, புது சட்டை வாங்கிட்ட போல இருக்கே. வாங்கிட்டேனே. டேய், இந்த சட்டை ஏன்டா வாங்கின? இது சீக்கிரம் போயிரும்டா. நான் சொன்ன கடையில் வாங்கலையா? இல்லைண்ணே, அங்கே விலை அதிகமாக இருந்துச்சு, அதனால பக்கத்தில் ரோட்டு கடை ஒன்று இருந்துச்சு, அங்கே வாங்கிட்டேன். டேய், இது சீக்கிரம் போயிரும்டா. விலை அதிகமாக தானே, நான் கொடுத்துருப்பேன்ல உனக்கு. அண்ணா என்கிட்டே காசு இருந்துச்சுண்ணே. அப்போ வாங்கியிருக்க வேண்டியதானே? வாங்கியிருந்தா என்னால் சீட்டு கட்டியிருக்க முடியாதே. சீட்டா? ஆ. என்ன சீட்டு? ஆமாண்ணே, அன்னைக்கு நீங்கள் கடையில் இல்லாதப்போ ஒரு கஸ்டமர் வந்தார். அவர் தான் மாதம் மாதம் சீட்டு கட்டினா நல்லதுன்னு சொன்னார். அதனால் மாதம் மாதம் கட்டிட்டு வரேனே. அன்றைக்கி நான் காப்பத்துக்கு காசு கட்டணுன்ற, இன்னைக்கு நான் சீட்டுக்கு காசு கட்டணுன்ற. பெரிய லைட்டு போல இருக்கே. இல்லைண்ணே, எத்தனை வருஷம் தான் நீங்களே என்னை பார்த்துப்பீங்க. இனிமேலாச்சும் உங்களுக்கு கஷ்டம் கொடுக்காம இருக்கணும் தான் என்னை நானே பார்த்துக்கலான்னு முடிவு பண்ணிட்டேனே. பெரியவங்க சொல்கிறது கரெக்டாக தான்டா இருக்கு. சில பேரை புரிஞ்சுக்க வருஷம் கணக்கில் ஆகும். இத்தனை வருஷம் ஆகியும் எங்களால் உன்னை புரிஞ்சிக்கவே முடியல பாரு. சரி, நீ எது பண்ணுறதா இருந்தாலும் நாங்கள் எல்லாரும் உன் கூட தான் நிற்போம். ம், சரிண்ணே. இட்லி கடை உங்க பிரேக் டைம் என்டர்டைன்மெண்ட் சேனலில் காண தவறாதீர்கள்.